Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பட்டாணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரைஸ்க்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கும் கூட நீங்கள் சப்பாத்தி இட்லிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். குருமா மசாலா சேர்க்குற மாதிரி கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஆயில் நல்லா சூடாகும். பிரியாணி இலை, சோம்பு, இது வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம். பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து அது சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுத்தினா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து பவுடராகவும் பண்ணிப்பாங்க. மிக்சியில் நாம் லைட்டாக ஊற்றி சேர்க்குறோம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வந்து அது வாயில் தட்டு சாப்பிடும். வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வெங்காயம் நல்லா வதக்குங்க. சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம வந்து உப்பு, பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு செஞ்சுடுங்க. சால்ட்டை விட கல்லுப்பு சேர்த்து நல்லா பொடியை கட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் போடும்போது நம்ம உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். எப்போவுமே நீங்கள் தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதம் வந்து வெங்காயம் வதங்காது, அப்படியே இருக்கும். அதனால வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் தக்காளி சேருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி பொடியை தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா தக்காளி 2 பொடியை கட் பண்ணி பிரிஞ்சால் உங்களுக்கு நல்லா வதக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதக்கி போட்டு கூட வச்சுருங்க. அது வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் மூடி ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்காமல் மூடி போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கல் சீக்கிரமாக வந்து மூடி போட்டு வச்சுடுங்க. அதுவே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து தக்காளி வெங்காயம் ரொம்ப நல்லா வதக்குங்க. அதனால் எப்போவுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதக்கிட்டு இப்போ வந்து இந்த வதங்கின கொஞ்சம் வந்து வெங்காய தக்காளியில் பாதி வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அரைச்சி மிக்ஸர் ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். நம்ம சிக்கன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி இந்த வெஜிடபிள் குருமாக்கும் வந்து நான் எப்போவுமே குருமாவுக்கு இப்படி தான் நல்லா வதங்கிட்டு பிறகு தக்காளி வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதை கொஞ்சமாக எடுத்து இப்போது நம்ம தேங்காய் அரைக்கும் பேசி பச்சை மிளகாய் தேங்காய்லாம் அரைப்போம். அது கூட வந்து இந்த வெங்காய தக்காளியும் அரைச்சிடுவேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வதக்கி இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் என்னென்ன காயும் என்ன வெஜிடபிள் காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து வந்து வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். வேக வச்ச பட்டாணி 2 கப். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸோ அதில் உங்களுக்கு என்ன பட்டாணி வந்து எப்பவுமே தனியாக குக்கரில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பட்டாணி வந்து 2 என்ன வெஜிடபிள் சீக்கிரம் வந்து சேர்த்துருக்கேன் நான். பட்டாணி தனியாக வேக வச்சு நம்ம பட்டாணி வந்து தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னே நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் வந்து எனக்கு மீடியமாக தான் இருக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும்.
கொஞ்சம் பட்டாணி தண்ணி இருந்தது, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் இதோடு சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. வெஜிடபிள் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், தேங்காய் வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தேங்காயே சேர்க்கறது பிடிக்காது. நம்ம அதுக்கு பதிலாக வந்து இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேருங்க. ஏன்னா தேங்காய் நல்லா அரையாது, அதனால வந்து முதல்ல அது தேங்காய் அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம இதோட சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும், இந்த பச்சை வாசனை தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அதை மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த தேங்காயோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொதிக்க விட்டுருக்கோம். அதே நேரத்தில் குருமா வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரைஸ்க்கும் டிஃபனுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ சுவையான வெஜிடபிள்ஸ் குருமா ரெடி. நீங்களும் இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமா கூட உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அப்பளம், வத்தல் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த குருமாக்கு என்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எதோட சேர்த்து சாப்பிட்டா பிடிக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.